நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 37 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு அந்நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நாகை அடுத்த அக்கரைப்பேட்டையிலிருந்து 5 படகுகளில் 37 பேர் கடந்த 30ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். வெள்ளிக்கிழமையன்று மாலை கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அவர்களை துப்பாக்கி முனையில் இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்தனர். பின்னர் மீனவர்களை விசாரணைக்காக காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இலங்கை மற்றும் தமிழக மீனவர்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்பட்டாலும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்யும் சம்பவம் குறையவில்லை என்று திமுக தலைவர் கருணாநிதி சனிக்கிழமையன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அதிபர் சிறிசேனா இலங்கை கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்களை பாரபட்சமின்றி கைது செய்வோம் என்று இலங்கை அதிபர் சிறிசேனா அறிவித்துள்ளது மத்திய மாநில அரசுகள் கண்டனம் தெரிவிக்காதது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ள கருணாநிதி தமிழக மீனவர்களின் பிரச்சினையில் பிரதமர் மோடி கவனம் செலுத்தி உரிய தீர்வை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். கச்சத்தீவை மீட்கவும் இழந்த மீன்பிடி உரிமையை பெற்றுத்தர வலியுறுத்தியும் வரும் 10ஆம் தேதியன்று திருவோடு ஏந்தி போராட்டம் நடத்த மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். ராமேஸ்வரம் துறைமுகத்தில் சனிக்கிழமை நடந்த ராமநாதபுரம் மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் சங்க அவசர கூட்டத்தில் இம்முடிவு அறிவிக்கப்பட்டது. இலங்கை அரசு தொடர்ந்து தமிழக மீனவர்களை அச்சுறுத்தும் வகையில் பேசி வருவதை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாகவும் இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தியும் இப்போராட்டத்தை நடத்த முடிவு செய்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் அல்போன்ஸ் கூறினார். வாளையாறு பிரச்சினையில் கேரளாவுக்கு செல்லும் தமிழக லாரிகள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ள நிலையில் அம்மாநில அரசு திங்கட்கிழமை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளது. தமிழக கேரள எல்லையில் உள்ள வாளையார் சோதனைச் சாவடியில் ஏற்படும் காலதாமதத்தை சரிசெய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் அமைப்பினர் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இப்பிரச்சினையில் பேச்சு நடத்த கேரள அரசுக்கு விதிக்கப்பட்ட 24 மணி நேர கெடு முடிந்ததை அடுத்து வெள்ளிக்கிழமை முதல் கேரளாவுக்கு அனைத்து வழிகளிலும் தமிழகத்திலிருந்து செல்லும் லாரிகள் நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் கேரள அரசு பேச்சுவார்த்தைக்கு முன்வந்துள்ளது. திங்கட்கிழமையன்று லாரி உரிமையாளர்களுடன் பேச்சு நடத்தப்படும் என்று கேரள அரசு அறிவித்துள்ளது. இருப்பினும் இப்பிரச்சினையில் உடன்பாடு ஏற்படும் வரை கேரளாவுக்கு லாரிகள் இயக்கப்படாது என்று அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இந்தியா முழுவதிலும் இருந்து கேரளாவுக்கு 18 சுங்கச்சாவடிகள் வழியாக செல்லும் அனைத்து லாரிகளும் நிறுத்தப்பட்டதை அடுத்து கேரளாவில் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதை கண்டித்து காவிரி டெல்டா மாவட்டத்தில் கர்நாடக அரசின் நிதிநிலை நகல் அறிக்கையை எரித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருச்சியில் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் உருவபொம்மையை எரிக்க முயன்ற விவசாயிகளை போலீசார் தடுத்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது. திருச்சி, திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் கர்நாடக அரசின் நிதிநிலை அறிக்கை நகலெரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் அனைவரையும் போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த 2 போலீசாரை கொன்ற 2 பயங்கர கிரிமினல்களை தெலுங்கானா போலீசார் சுட்டுக் கொன்றனர். தெலுங்கானா மாநிலம் நலகொண்டா மாவட்டம் சூர்பேட்டை பகுதியில் உள்ள பஸ் நிலையம் பகுதியில் 2 நாட்களுக்கு முன் ரோந்து சென்ற 2 போலீசாரை 2 பயங்கர கிரிமினல்கள் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் ஊர்காவல் படை வீரர் ஆகியோர் இறந்தனர். இந்த ரவுடிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் நலகொண்டா மாவட்டம் ஜானகிபுரம் பகுதியில் 2 கிரிமினல்களையும் சுற்றி வளைத்தனர். இதையடுத்து போலீசார் நோக்கி அவர்கள் துப்பாக்கியால் சுட்டனர். துப்பாக்கிச் சண்டையில் கிரிமினல்கள் 2 கொல்லப்பட்டனர். சண்டையில் ஒரு எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் ஆகிய 2 காயமடைந்தனர். சினிமா பாணியில் கிரிமினல்களை போலீஸ் படையினர் விரட்டிச் சென்று துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டது தெலுங்கானாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே சாமாண்டிபுரத்தில் உள்ள சாமாண்டியம்மன் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்ட நாராயணதேவன்பட்டி மற்றும் கருணாக்கன் முத்தன்பட்டி இளைஞர்களிடையே ஏற்பட்ட மோதலில் மாரியப்பன் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கொலையாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாரியப்பனின் சடலத்தை சாலையில் வைத்து அவர்களுடைய உறவினர் மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களிடம் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ தங்கத்தமிழ் செல்வன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. காஷ்மீர் எல்லையில் கண்ணிவெடி வெடித்து 3 பேர் உடல் சிதறி இறந்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜவ்ரி மாவட்டத்தில் சர்வதேச எல்லைக்கோட்டுக்கு அருகில் ஷரியாம் எனும் கிராமம் உள்ளது. கிராமவாசிகள் காலையில் விளைநிலத்துக்கு வேலை செய்ய சென்றனர். அப்போது கண்ணிவெடி பயங்கரமாக வெடித்து 3 விவசாய தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இன்னொருவர் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கு மிக அருகில் கண்ணிவெடி வெடித்திருப்பதால் இது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் சதிச்செயலா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது.
உள்நாட்டுப் போர் நடந்து வரும் ஏமன் நாட்டில் இருந்து மேலும் 664 இந்தியர்கள் 3 விமானம் மூலம் தாயகம் திரும்பினர். ஏமன் நாட்டில் இருந்து ஏற்கனவே 458 பேர் மீட்கப்பட்டு தாயகம் திரும்பினர். வெள்ளியன்று 2 இந்திய விமானப்படை விமானங்கள் மற்றும் ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் ஏமன் நாட்டில் இருந்து 664 இந்தியர்கள் தாயகம் திரும்பினர். இவர்களில் 334 பேர் மும்பை விமான நிலையத்துக்கும் 330 பேர் கொச்சி விமான நிலையத்துக்கும் அழைத்து வரப்பட்டனர். இந்த 2 விமானங்கள் மூலம் நாடு திரும்பிய 46 தமிழர்கள் சென்னை விமான நிலையம் அழைத்து வரப்பட்டனர். அவர்களை அதிகாரிகள் மற்றும் உறவினர்கள் வரவேற்று அழைத்துச் சென்றனர். ஏமன் நாட்டில் 4000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உள்ள நிலையில் அவர்களில் இதுவரை 1022 பேர் இந்திய வெளியுறவுத்துறையால் மீட்கப்பட்டு தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர். எஞ்சியவர்களையும் மீட்கும் பணியில் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். என்னோட நேம் சுரேஷ். நான் ஏமன் போய் ஏமன்ல ஒடியாடா என்ற ஏரியாவில் போய் 1 year ஆக போகுது. இப்போ சமீப காலமாக இப்போ லாஸ்ட் ஒரு 2 வாரமாக பாம்பு பிளாஸ்டிங் அதிகமாக இருக்குது. ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நிர்வாகத்தினால மேனேஜ் பண்ண முடியாமல் டெம்பரவரியாக இமீடியட்டாக எல்லாருமே இந்தியன்ஸ் எல்லாருமே இமீடியட்டாக பேக் பண்ணிட்டாங்க. இந்தியா கவர்மெண்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வீட்டுக்கு வர வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஜம்மு காஷ்மீரில் கனமழைக்கு மேலும் 4 பேர் பலியாகி உள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் கடந்த 28ஆம் தேதியிலிருந்து பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 17 பேர் இறந்தனர். கடந்த 2 நாட்களாக மழை குறைந்த நிலையில் வியாழக்கிழமை முதல் மீண்டும் கனமழை துவங்கியுள்ளது. பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள ஜோத்ராம் என்பவரின் வீடு இடிந்து விழுந்ததில் 7 பேர் சிக்கினர். இவர்களில் 2 மீட்கப்பட்ட நிலையில் 5 பேர் நிலைமை குறித்து தெரியவில்லை. அதே பகுதியில் விவசாய பணிகளுக்கு சென்ற 2 மண்சரிவில் சிக்கி உயிரிழந்தனர். மழை வெள்ளம் தொடர்பான மீட்பு பணிகளை துரிதப்படுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மழை வெள்ளத்துக்கு பின் திறக்கப்பட்ட பள்ளிகளுக்கு கனமழை காரணமாக மீண்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பாட்னா குண்டுவெடிப்பு தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்தில் குறைந்த வீரியம் கொண்ட குண்டு கடந்த 31ஆம் தேதியன்று வெடித்தது. பாட்னா மக்கள் மத்தியில் பெரும் பீதியை கிளப்பிய இந்த சம்பவம் தொடர்பாக 3 ஆசாமிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். கைதான 3 பயங்கரவாத கும்பலுக்கும் இடையில் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து பாட்னா போலீசார் விசாரித்து வருகின்றனர். மத்திய பிரதேசத்தில் பேருந்து மீது உயரழுத்த மின்சார கம்பி விழுந்ததில் 3 பெண்கள் பலியாகினர். மத்திய பிரதேச மாநிலம் அனுப்பூர் மாவட்டம் உமரியா என்ற கிராமத்தில் பேருந்து நின்றபோது அதன் மேலிருந்த உயரழுத்த மின்சார கம்பி உரசியது. மின்சாரம் பாய்ந்ததில் பேருந்தில் தீப்பிடித்தது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பெண்கள் இறந்தனர். 11 பேர் தீக்காயமடைந்தனர். சாலையை உயரப்படுத்திய அதிகாரிகள் தொங்கிக் கொண்டிருந்த மின் வயர்களை சீரமைக்காததே இந்த கோர விபத்துக்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவாவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் உடைமாற்றும் அறையில் வைக்கப்பட்டிருந்த ரகசிய கேமராக்கள் குறித்து விசாரணை தீவிரமடைந்துள்ளது. கோவா மாநிலத்துக்கு தனது கணவருடன் விடுமுறையை கழிக்க மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி சென்றிருந்தார். அப்போது கண்போல மாவட்டத்தில் உள்ள பேப் இண்டியா என்ற கடையில் தான் தேர்வு செய்த உடைகளின் அளவை சரிபார்க்க உடைமாற்றும் அறைக்கு ஸ்மிருதி இரானி சென்றார். அங்கு ரகசிய கேமரா இருப்பதை கண்டுபிடித்த அமைச்சர் ஸ்மிருதி இதுகுறித்து போலீசில் புகார் செய்தார். இதையடுத்து கடையின் பணியாளர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தீவிர விசாரணை நடந்து வருகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கோவாவில் உள்ள துணிக்கடைகள் அனைத்திலும் அதிரடியாக சோதனை துவக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் குண்டுப்பட்டி மலை கிராமத்திற்குள் புகுந்த சிறுத்தை மேய்ச்சலில் இருந்த 3 ஆடுகளை கடித்து குதறியதால் அப்பகுதியில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தையின் கால் தடத்தை பார்த்த பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். இதனால் இந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். சம்பவ இடத்தை ஆய்வு செய்ய வந்த வனத்துறையினர் இறந்த ஆடுகளுக்கு இழப்பீடு தருவதாக உறுதியளித்தனர். அப்போது அதிகாரிகளுடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் பயிரிடப்பட்டிருந்த வாழைகள் நாசமடைந்தன. தேனி மாவட்டம் பெரியகுளம், ஜெயமங்கலம், சில்வார்பட்டி ஆகிய பகுதிகளில் விவசாயிகள் வாழை, தென்னை, வெற்றிலை சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்த கனமழையால் வாழைகள் மற்றும் வெற்றிலை கொடிக்கால்கள் அடியோடு சாய்ந்தன. இதனால் விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தை கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில நாட்களாக பெய்து வரும் கோடை மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தக்கலை, மார்த்தாண்டம், குளச்சல் பகுதியில் கொட்டி வரும் மழையால் பெருஞ்சாணி, பேச்சிப்பாறை அணைகளுக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம், ஆலப்பட்டி, குந்தாரப்பள்ளி ஆகிய இடங்களில் வெள்ளியன்று நள்ளிரவு பலத்த சூறாவளி காற்று வீசியது. இதில் மாந்தோட்டங்களில் உள்ள மாம்பிஞ்சுகள் உதிர்ந்து விழுந்து நாசமாகின. ஏற்கனவே கடும் பனிப்பொழிவு மற்றும் வறட்சியால் மாங்காய் விளைச்சல் குறைந்த நிலையில் சூறை காற்றால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர்.
திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் சனிக்கிழமையன்று திருத்தேரோட்டம் நடந்தது. கடந்த மாதம் 27ஆம் தேதி இக்கோவிலின் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் சனிக்கிழமையன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக தாயார் சன்னதியிலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் திருத்தேரில் எழுந்தருள பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். தேர் சித்திரை வீதிகள் வழியாக வலம் வந்து இறுதியாக நிலைக்கு வந்தடைந்தது. மலேசிய ஓபன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் சாய்னா நேவால் தோல்வியடைந்துள்ளார். கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் விளையாடி வருகிறார். அரையிறுதிக்கு முன்னேறிய சாய்னா நேவால் சீன ஒலிம்பிக் வீராங்கனை லீ சுவேரியை சந்தித்தார். இதில் சாய்னா முதல் செட்டை 21-13 என எளிதில் வென்றார். ஆனால் இரண்டாவது செட்டில் எளிதில் லீ வெற்றி பெற்றார். வெற்றியை தீர்மானிக்கும் இறுதி செட்டில் கடுமையான போராட்டத்திற்கு பின் 22-20 என்ற கணக்கில் சாய்னாவை வீழ்த்தி லீ இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். இந்த தோல்வியால் நம்பர் 1 வாய்ப்பை சாய்னா நழுவ விட்டுள்ளார். இதுவரை 11 முறை லீயுடன் மோதிய சாய்னா 9 முறை தோல்வியடைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை சனிக்கிழமையன்று ஒரு சவரன் 24 ரூபாய் அதிகரித்து 20,104 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,513 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் 60 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 41 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையாகிறது. பார்வெள்ளியின் விலை 38,530 ரூபாயாக இருந்தது. சென்னையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான், அமெரிக்காவில் உள்ள பெர்க்லி இசைக் கல்லூரி தலைவர் ரோஜர் H. பிரவுன் ஆகியோர் பங்கேற்றனர். ரெஹ்மானின் இசை சேவையை கௌரவிக்கும் வகையில் தங்கள் கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு ரெஹ்மான் பெயரில் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் என்று கூறினார். பின்னர் பேசிய ரெஹ்மான், சர்வதேச அளவில் இந்திய கலைஞர்கள் இசை ஜாம்பவான்களாக உருவாக வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்றும், ஆண்டுதோறும் இசையில் ஆர்வமுடைய மாணவர்கள் 60 பேருக்கு இலவசமாக பயிற்சி அளித்து வருவதாகவும் அதை அதிகரிக்க உள்ளதாகவும் கூறினார். அப்பர் மிடில் கிளாஸ் பசங்களை கூப்பிட்டு அவங்க டெஃபினெட்லி இன்னும் அதிகமாக காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி ஓடிடுவாங்க. இந்த மாதிரி இவங்க வரும்போது எங்களோட டெடிகேஷன், அப்புறம் எங்களுடைய ஆனஸ்டி பார்க்கும்போது நம்மளுக்கே உங்களை இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணோம். இந்த சோஷியல் அந்த பேரியர் உடையணும், பணக்காரங்க ஏன்ற பேரியர் உடையணும், அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும் இல்லையா. மியூசிக்கில் தான் அது பண்ண முடியும். ஸோ அது ஒரு மெயின் குறிக்கோளாக இருக்கு.